அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய OPS அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. இரண்டாவதாக, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கான என்ன காரணம்? காரணங்கள் நாடு அறிந்ததுதான். நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 26 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது தமிழ்நாட்டில். இப்போ அதை ஒட்டி நீங்க எப்படி பயணப்பட போறீங்க? அதான் அவர் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எத்தனையோ தேர்தல்கள் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதே போல 2026 தேர்தலும் வரும். அதில் சரியான கூட்டணி, மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும். அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும். 2023 நிர்வாகிகள் முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா? ஆம். எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்துத்தான் தெரிவிக்கிறோம். அதாவது கூட்டணியை எங்களை நிலைநிறுத்திக் கொண்டுதான் கூட்டணி தீர்மானிப்போம். திமுக அரசை வீழ்த்தணுன்றது உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல. யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். ஆரம்ப காலத்தில் பாஜகவோடு பயணிச்சுட்டு இருந்தீங்க. பிஜேபி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருச்சா? பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாடே அறியும். முதலமைச்சரோட நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது தியாசபிகள் சொசைட்டியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டில இருந்து நீண்ட காலமா பயணிச்சு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? அது மக்களுக்கு தெரியும் சொல்றாருல. ஐயா, பாஜகவோட சூழ்ச்சியால
ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக, இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகி இருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய விலகலை அறிவித்திருக்கிறார். இது எதிர்பார்த்த ஒன்றுதானா? நிச்சயமாக வாசன் மோடியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போது, இதுவரை மோடியை சந்திக்க தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் கிடைத்து வந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை எனும் போது, ஓபிஎஸ்க்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இதற்கு மேலும் என்டிஏயில் தொடர்ந்தால் அது ஓபிஎஸ்ஐ சார்ந்தவர்கள் மத்தியில் ஓபிஎஸ் மீது கோபமும் எரிச்சலும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த வகையில் அவருக்கு அனுமதி வழங்காதது, நீங்கள் என்டிஏ விட்டு வெளியேறுங்கள் என்று என்டிஏ அவருக்கு கூறியது போல் ஒரு அர்த்தம் தான் எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர் என்டிஏ விட்டு விலகி இருக்கிறார். இது என்டிஏக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் 18% வாக்குகள் என்டிஏக்கு வருவதற்கு தென் மாவட்டத்தில் அவருடைய செல்வாக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அந்த வகையில் என்டிஏ வேட்பாளர்கள் அதிமுகவை பல இடங்களில் டெபாசிட் இழக்க செய்வதற்கு காரணம், குறிப்பாக திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம் போன்ற இடங்களில் எல்லாம் என்டிஏ வேட்பாளர்கள் அதிமுகவை டெபாசிட் இழக்க காரணம் ஓபிஎஸ் அதிமுக விட்டு நீக்கப்பட்டது ஒரு முக்கிய காரணமாகும். அந்த வகையில் என்டிஏக்கு பலமாக இருந்த ஓபிஎஸ்ஐ புதிதாக என்டிஏக்குள் அதிமுக வந்த பிறகு பிரதமர் அவர்கள் என்டிஏ ஓபிஎஸ் சந்திக்காதது ஓபிஎஸ்க்கு இனிமேல் என்டிஏயில் தொடர்வது எந்தவித லாபத்தையும் தராது என்ற அடிப்படையில் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் இந்த முடிவு சரியானது என்றே நான் கருதுகிறேன். அடுத்த கட்டமாக திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் போன்றோர் மூன்றாவது ஒரு அணி அமையும், அது தாவேக தலைமையில் அமையும் அப்படின்னு சொன்னதும், திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் விஜயோட இணையணும் அப்படின்னு பேசினதும், என்ன வாய்ப்புகள் இருக்கு அவர் முன்னாடி? விஜய் அவருக்கு ஒரு ஆப்ஷன் தான். ஆனா நான் தமிழர் சீமான் அவர்களும் 214 தொகுதியிலும் போட்டி போடுகிறேன், ஆனால் தேவைப்பட்டால் என் முடிவை அறிவிப்பேன் என்று கூட்டணி தொடர்பாக என் தலைமையில் ஒரு கூட்டணி என்ற முடிவை அறிவிப்பேன் என்று சீமான் அறிவித்திருப்பதும், சீமானையும் ஆப்ஷனாக காட்டி விஜயிடம் கூட அவர் பேரம் பேச முடியும். அதையும் தாண்டி ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்று நான் கருதுவது எதிர்க்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரை ஏற்றுக்கொள்வார் என்றால், எத்தனையோ அதிமுக பிரமுகங்கள் திராவிட இயக்கம் என்று கண்ணப்பனில் இருந்து, சுதீர் பாலாஜியில் இருந்து, அனிதா ராதாகிருஷ்ணனில் இருந்து, ரகுபதியில் இருந்து, KK அண்ணனிலிருந்து பலரும் திமுகவிலே சேர்ந்து அரசியல் செய்தது போல் மு.க. ஸ்டாலின் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் தான் இன்று காலை நடந்த ஒரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சந்திப்பு என்பது அந்த ஆப்ஷனும் இங்கு பிரைட்டாக வெளிச்சமாக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. அவருக்கு இந்த சூழ்நிலையில் 3 ஆப்ஷன் இருக்கிறது. திமுக ஆப்ஷன் இருக்கிறது, விஜய் ஆப்ஷன் இருக்கிறது, சீமான் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். இல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்று காலை நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைப்பயிற்சியின் போது நடைபெற்ற ஒரு சந்திப்பு. அதன் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவார் அப்படின்ற ஒன்றை சொல்றீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நடைப்பயிற்சியில் போன்ற சந்திப்பு என்பது இயல்பாக நடந்ததா அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா என்ற கோணத்தில் ஆராய்ந்தால்
உங்களை போன்ற நெறியாளர்களுக்கும் சரி, நம் போன்ற அரசியல் ஆய்வாளருக்கும் சரி, இப்படி ஒரு சந்திப்பு இந்த நேரத்தில் நடக்கிறது என்றால் அதில் பின்னணியில் பல கரங்கள் இருந்து இதனை செயல்படுத்தி இருப்பார்கள் என்றுதான் நாம் நம்ப தோன்றுகிறது. எனவே ஓபிஎஸ் அவர்களுக்கு நானும் இருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் கூறிய ஒரு நம்பிக்கையாகத்தான் அதை பார்க்க வேண்டும். இது திமுக ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு இருக்குது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்று அவர் இந்திய ஜனநாயக கூட்டணியில் விலகிறேன் என்ற அறிவிப்பு, இந்த அளவுக்கு அவர் மோடிக்கு நெருக்கமானவர் என்று கருதப்பட்ட ஓபிஎஸ் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணமாக கூட அந்த சந்திப்பு அமைந்திருக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக கூறுகிறேன், பொறுப்புள்ள ஆப்ஷன் என்பது மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆப்ஷன் தான். மு.க. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்று கடந்த 3 மக்களவை தேர்தலில் 2 மக்களவை, ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாதம் 1ஆம் தேதி எங்கள் கூட்டணியில் புதிய கட்சிகள் வருவார்கள் என்பதை தமிழக முதல்வர் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று அவருடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக தேமுதிக, ஏற்கனவே அவர்கள் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிய ஒரு கட்சி, அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதில் வெளிப்படையான சந்திப்பு. அவர்கள் திமுகவை பிரியாரிட்டியாக கருதுகிறார்கள். இன்னும் அவர்கள் கூட்டணி முடிவாகவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த நடைபயண சந்திப்பு என்பது ஒரு இயல்பாக நடந்ததாக நான் கருதவில்லை, திட்டமிட்டு நடந்ததாகவே நான் கருதுகிறேன். மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள். ஷபீர் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அதிமுக உரிமை மீட்பு குழுவை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறார். இந்த முடிவை எப்படி பார்க்கிறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். அதாவது தொடர்ச்சியாக அதிமுக மீட்பு குழு என்று வைத்துக் கொண்டு இபிஎஸ் அவர்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனா அதே சமயத்துல இபிஎஸ்க்கு தொடர்ந்து பாஜக தன்னுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்கள அதிமுக கூட்டணி வேண்டுமா அல்லது ஓபிஎஸ் வேண்டுமா அப்படின்னும் போது அவங்களுக்கு அதிமுக கூட்டணி தான் பிரதானமானது, அதிமுக கூட்டணி தான் தேவை என்ற அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். இதுல ரொம்ப கிளியரா அமித்ஷா அவர்கள் சென்னையில அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும் போதே சொன்னாரு. அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இவங்களை என்ன பண்ண போறீங்க, கூட்டணிக்குள் இருப்பார்களா அப்படின்னா, அது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தது. அதுதான் ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இண்டிகேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பாஜக தலைவர்களை சந்தித்து பேச வேண்டும், அதே போல சந்தித்து பேசி முறையிட வேண்டும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்தார். ராமநாதபுரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கும் போது கூட அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, அப்போ கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. தற்போது தூத்துக்குடிக்கு வந்திருக்கும் போது கூட அப்பாயின்மெண்ட் கேட்டாரு. அப்பாயின்மெண்ட் என்பது மறுக்கப்பட்டுச்சு. அவரை என்கேஜ் பண்றதுக்கோ அல்லது என்டர்டெயின் பண்றதுக்கோ பாஜக தயார் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு பாஜக போய்விட்டார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகவுடனான கூட்டணி தான் பாஜகவுக்கு தேர்தல் ரீதியாக பயனுள்ளதாக ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது அப்படின்னும் போது ஓபிஎஸ்க்கு இது ஒரு ராயல் ஸ்னப் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் அந்த கூட்டணியில் இயங்க முடியாது, என்டிஏல இருப்பது அப்படின்றது ஒரு என்டிஏல இருந்து கூட எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதே சமயத்துல இப்போ ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்தார் கூட அவருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும், எந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஓபிஎஸ் நினைக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படாது அப்படின்ற அடிப்படையில் தான் தற்போது அவர் விலகி இருக்கிறார், வெளியே வந்திருக்கிறார். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தாலும் இதுல ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்திருக்கிறது. இப்ப அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார், அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, அவருடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது. ஏன்னா சர்வைவல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவருடைய அரசியல் எதிர்காலம், அவருடைய சர்வைவல் அப்படின்றது இனி எப்படி இருக்க போகிறது. அதாவது பாஜக ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி கொண்டு அதிமுகவில் என்னென்ன விதமான பிரச்சனைகளை எழுப்ப முடியுமோ அதெல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள். ஓபிஎஸ் உடைய அந்த தர்ம யுத்தமே பாஜகவுடைய கையும் அதில் இருந்திருக்கிறது. ஏன்னா வெளிப்படையாகவே துக்ளக்குடி ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், நீங்க போய் அம்மா சமாதியில உட்காருங்க உங்களுக்கு வழி பிறக்கும் அப்படின்னும் போது ஓபிஎஸ் பெரிய அளவுக்கு பாஜக பேக் பண்ணாங்க. ஆனால் தற்போது ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்பது
அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர், அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பிலிருந்து தற்போது எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாமல் அவர் இருக்கிறார் அப்படின்றதே அவருடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய சரிவு, மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவிலிருந்து ஓபிஎஸ் எப்படி மீண்டு வரப்போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா. ஒரு மூன்றாவது அணி அப்படிங்கிறத தொடர்ந்து திரு டிடிவி தினகரன் போன்றோர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பண்ருட்டி ராமச்சந்திரனும் அதை சொன்னார். விஜயோடு கூட்டணி அமைக்கணும், திரு ஓ பன்னீர்செல்வம் தனியாக வரணும், நம்முடைய வலிமை வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் நிறைய தருணங்கள்ல பேசியிருந்தார்கள். ஸோ அப்படியான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, நீங்க அப்படியான ஒரு சூழல் உருவானா கூட அதுல ஓபிஎஸ்க்கு என்ன லாபம் இருக்கிறது? அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க இப்போ தாவேகா கூட்டணியில் போய் ஓபிஎஸ் இணைந்தால் கூட அது தாவேகாவுக்கு தான் பலமாக இருக்குமே தவிர அது ஓபிஎஸ்க்கு எந்த விதத்துல அது கை கொடுக்கும் அப்படின்றது தெரியல. ஓபிஎஸ் உடைய அடையாளம் என்பது அஇஅதிமுக தான். அந்த அடையாளத்திலிருந்து ஓபிஎஸ் இயங்கும் போதுதான் அவருக்கு அந்த பலம், மற்ற விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கும். தற்போது அவருக்கு அந்த அடையாளமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் போயிருக்கிறார் அப்படின்னும் போது அவர் மிகவும் எதிர்பார்த்திருந்தார் பாஜக தனக்கு உரிய அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும், அந்த விஷயங்கள்ல பாஜக நமக்கு உதவும் அப்படின்ற எதிர்பார்ப்புல ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருந்தார். அதனால்தான் அவர் பல காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவை விமர்சனம் செய்யாமலேயே பாஜகவுடைய உதவிகளை எதிர்பார்த்து கொண்டு அவர் இருந்தார். ஆனால் தற்போது அவர் அந்த கூட்டணியில் இயங்குவதற்கும் பெரிய தடையாக இருக்கிறது. அதே மாதிரி பாஜகவும் அவருக்கு இனி உதவி செய்யாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு பிறகுதான் தற்போது அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஓபிஎஸ் எந்த கூட்டணியில போய் இருந்தாலும் அது ஒரு ஒன் மேன் பார்ட்டி மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஜூனியர் பிளேயராக தான் இருப்பாரே தவிர ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், அவருடைய அரசியல் அப்படின்றது இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள் போய் இணைந்து கொண்டு அவர் இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அரசியலில் சரிந்திருக்கிறார் அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் பாஜகவை தீவிரமாக நம்பினது. பாஜக தான் நமக்கு அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பிலேயே அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை செய்யாமல் தவறியதன் விளைவு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இது அவருக்கு நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னு இந்த முடிவை ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். மிக்க நன்றி திரு ஷபீர். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திரு புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய விலகலை அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவரோடு பயணித்த ஒருவராகவும் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. எப்படி பார்க்கிறீங்க இந்த முடிவை? மதிய வணக்கம். மிகவும் சரியான ஒரு முடிவு. அதைத்தான் சொன்னேன். அவர் விலகினால் அரசியலில் பெரிய மாற்றம் வரும் என்று சொன்னேன். நாங்கள் எல்லாம் விலகியே வந்து விட்டோம். நானும் ஜேசிடி பிரபாகரன், கோபாகிருஷ்ணன். இதுதான் முக்கியமான காரணமாக இருந்தது. ஒரு பேச்சை கேட்டு இப்படியே போய் கொண்டிருந்தார். ஆகவே ஒரு சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறார். அதுதான் தொண்டர்கள் முடிவு, மாவட்ட செயலாளர் முடிவு, நிர்வாகிகள் முடிவுகள் என எனக்கு எல்லோரும் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இனி பிஜேபியினுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிட்டது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது, விசுவாசமாக தொடர்ந்திருந்த ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்தது, அசிங்கப்படுத்தியது, அவமானப்படுத்தியது. இதன் காரணமாக அவர் வெளியே வந்திருப்பது. ஆகவே இப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரிவு தமிழகத்திலே மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது. அதிமுக ஐசியூல இருக்குன்னு பார்த்தா இப்ப பிஜேபி ஐசியூக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டில். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக சரியான முடிவு. ஆனால் நியூஸ் 18க்கு நான் என்ன பதிவு செய்கிறேன்னு சொன்னால், இதில் தடுமாற்றம் இருக்கவே கூடாது. நிலையான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். நாளை பாரத பிரதமர் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார், குருமூர்த்தி அழைக்கிறார், இவர் அழைக்கிறார் என்று இவர் தடம் புரளாமல் இருப்பாரேயானால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா கொள்கைகளை நிலைநிறுத்த முடியும், கட்சியை வளர்க்க முடியும், தொண்டர்கள் நம்புவார்கள். இதில் அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். நாளைய தினம் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது.
இன்னைக்கு கூட பிரஸ் எல்லாம் உட்கார வச்சு பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். இல்ல திரு புகழேந்தி, நீங்க இது பாஜகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு கட்சியாக இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் ஒரு குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தற்போது கூட்டணியிலிருந்து வெளிவந்திருப்பது அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது அப்படின்னு நம்மோடு பேசிய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இல்ல அப்படி அவங்க சொல்றதுல அவருடைய இந்த கடந்த கால நடவடிக்கைகளை மனதிலே கொண்டு சிலர் கருத்துக்களை சொல்லலாம். அதுவே முடிவாகி விடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவருங்க, ஒரு முன்னாள் முதல்வர், 3 முறை முதல்வராக இருந்தவர், அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், ஒரு மரியாதைக்குரியவர். என்ன இந்த நாட்டிலே இந்த பிரதம மந்திரி வருவதை அப்படி நின்று பார்க்கிறதும், பார்த்தவரும் அவமானப்படுத்தப்பட்டார், பார்க்க நேரம் கேட்டவரும் அவமானப்படுத்தப்பட்டார் என்று சொன்னேன். ஆகவே அந்த அவரையே எடுத்துக்கோங்களேன், இபிஎஸ் முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், ஏதோ ஒரு நிமிஷம் இப்படி நிக்கிறது கையாட்டுறதுன்னா இது என்ன சார்? உலகத்திலே எந்த தலைவரையும் இப்படி பார்க்கவே இல்லை. அவமானம் என்பது ஒரு எல்லையை மீறி போய்விட்டது. இனி அவமானம் இந்த பேச்சுக்கு இடமில்லை. அதனால்தான் வெளியிலே வந்திருக்கிறார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இனி இங்கே அவர்கள் வேலை எதுவுமே நடக்காது சார். என்னை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு எதிரி அல்ல. அவர்கள் நடத்துகின்ற விதம் மிகவும் மோசமாக இருக்கிறது. பழனிசாமியை நம்பி போய் நடாற்றில் இருக்கிறார்கள். நீந்தினால் வெளியில வர முடியும், எப்படி நீந்த போகிறார்கள்? இன்று காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நடைப்பயிற்சியின் போது சந்தித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அந்த சந்திப்பு எதேர்ச்சியான ஒன்றா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மிக்க நன்றி திரு புகழேந்தி, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர்களில் ஒருவரான திரு கருநாகராஜன் அவர்கள். கருநாகராஜன் வணக்கம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தன்னுடைய விலகலை அறிவித்திருக்கிறார். இது பாஜகவுக்கு பின்னடைவா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நீண்ட கால நட்புணர்வோடு பாரத பிரதமர் அவர்களோடும் பாஜக தலைவர்களோடும் இயங்கி வந்தவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத நிலையிலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியிலிருந்து வேட்பாளராக போட்டியிட்டு மிக பெரும்பான்மை வாக்குகளை, அதிகமான வாக்குகளை பெற்றவர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இது அரசியல் ரீதியான முடிவாக இருந்தாலும் அவர் பாஜகவிற்கோ பாரத பிரதமருக்கோ எதிராக செயல்படக்கூடியவர் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிவுகள் ஏற்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கிற பொதுச் செயலாளருக்கும் அவருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அது உட்கட்சி பிரச்சனை. அந்த பிரச்சனையில் எந்த காலத்திலும் பாஜக தலையிட்டதில்லை, வழிகாட்டியது இல்லை. ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற உதவி ஆரம்ப கட்டத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற உதவி, அந்த ஆதரவு கருத்துக்கள் நிலை இருந்திருக்கலாம். இந்த நிலையில் அவர் பாரத பிரதமர் வருகை தந்த போது திரு புகழேந்தி அவர்கள் சொன்னதை போல பலமுறை அவர் சந்தித்திருக்கிறார், நேரிலும் சந்தித்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய முதல்வர் ரவி அவர்களும் மிக நெருக்கமாக பாரத பிரதமரை சந்தித்திருக்கிறார், பாஜக தலைவர்களை சந்தித்திருக்கிறார். திடீரென்று ஒரு பிரிவு, நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியே வருகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருப்பது இப்போதைக்கு அவர்களுடைய அது நிலைப்பாடு. அதை நான் தடுக்கவோ அதை மறுக்கவோ உரிமை இல்லை. ஆனால் இந்த புதிய கூட்டணி உருவான பொழுது எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட அண்ணன் ஓபிஎஸ் நீடிப்பார் என்று சொன்னார். அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரே கட்சியில் நாங்கள் இயங்க முடியாவிட்டாலும் ஒரு அணியில் இயங்குவோம் என்று அண்ணன் டிடிவி அவர்கள் வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தார், பத்திரிகையாளர்கள் தகவல் தெரிவித்தார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த முடிவு எடுத்திருப்பது இது எந்த அளவிற்கு அடுத்த கட்ட செயல்பாடுகள் பாஜக இதில் ஈடுபடும் என்பதை எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவிப்பார்கள். ஓ பன்னீர்செல்வம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி உறுதியான போதே இது உட்கட்சி விவகாரம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதும், அதற்கு பிறகாக தனக்கான உரிய அங்கீகாரம் தரப்படவில்லை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்ததும் இந்த வெளியேற்றத்திற்கு காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இது அப்படி நம்ம ஒருதலை பட்சமான எண்ணம் அல்ல. அது
இவருக்கு எதிரான கருத்து அல்ல, இயல்பான சூழ்நிலையைத்தான் எங்கள் தலைவர்கள் அப்படி தெரியும். இயல்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். அது அவங்களுக்குள்ள இருக்கிற உள்கட்சி பிரச்சனை தான் அப்படிங்கிறத யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு அரசியல் அந்த நேரத்தில் கூட்டணியே இல்லை என்று சொன்ன அதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் வந்தாலும் இந்த கூட்டணியை உடைக்க முடியாது என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது அரசியல். கூட்டணி ஆட்சியை பற்றி பேசாத திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் திமுகவோடு இடங்களை அதிகம் பெறுவோம், கூட்டணி ஆட்சி வந்தால் என்ன தவறு என்று பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் நிலைப்பாடுகள் மாறுகிறது. இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு, இதை பற்றிய கருத்துக்களை எங்கள் மாநில தலைவர் நிச்சயமாக தெரிவிப்பார். மிக்க நன்றி திரு கருநாகராஜன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது அந்த கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களுக்கு 2 நாள் பயணமாக வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பது தொடர்பான ஒரு அனுமதி கடிதத்தையும் ஓ பன்னீர்செல்வம் அளித்திருந்த நிலையில் அந்த அனுமதி மறுப்புக்கு பிறகாக அதிரடி முடிவாக ஓ பன்னீர்செல்வம் இம்முடிவை அறிவித்திருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய விலகலை அறிவித்திருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முடிவில் உறுதியாக இருப்பாரா என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா திரும்ப ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இவரிடத்துல பேசுகிற பொழுது இவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து அவர் விஜயோடு கூட்டணி அமைப்பார் என்று பரவலாக ஒரு செய்தி. அடுத்து இன்று காலை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்கிற அந்த செய்தி, இதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளை தான் உருவாக்குது. அப்ப இந்த முடிவில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அவர் பயணித்தால் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் அவரை ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திரு ஸ்டாலின் திமுகவோடு உறவு, அடுத்து மீண்டும் பாஜகவோடு அந்த கூட்டணி பரிசீலனை என்கிற நிலைப்பாடுகள் வருகிற பொழுது அவர் பலகீனமாவதற்கு தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இல்ல இப்ப தனித்து விடப்பட்ட காரணத்தினாலதான விலகல் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதுதானே அவருடைய ஆப்ஷன். இல்ல, விலகல் என்று அவர் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அவரது நலம் விரும்பிகள் பத்திரிகையாளர் திரு குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற பொழுது தன் முடிவை அவர் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு கே.சி. பழனிசாமி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பின் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்றைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த முடிவை எப்படி பார்க்கிறீங்க? சரியான முடிவா? சரியான முடிவு தப்பான முடிவுங்கிறது ஓபிஎஸ் அவர்ல ஜட்ஜ் பண்ணு, இதை நான் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு இருக்கு. ஆனால் ஒண்ணு, ஓபிஎஸ் என்டிஏல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் விடுவார் அப்படிங்கறது பிஜேபி தலைமை ஏற்கனவே உணர்ந்து இருந்தது. நான் அது சம்பந்தமா ஒரு சில காணொலிகளை சொல்லியிருக்கேன், ஒரு சேட்டலைட் டிவிலையும் நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால அமித்ஷா அவர்களை ஒரு முக்கியமான தொழிலதிபர்கள் 2 பேர் சந்திச்சப்போ அவங்க பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசிட்டு லைட்டர் வெயின்ல பேசிட்டு இருக்கிறப்போ
ஓபிஎஸ் பற்றின டாக்ஸ் வர்றப்போ அவர் ஓபிஎஸ் நவ் ஹி இஸ் டீலிங் வித் அதர்ஸ், ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு ஸ்டாலின் அண்ட் டிஎம்கே அப்படின்னு ஓபிஎஸ் இவர் அமித்ஷா சொல்லி இருக்கிறார். அப்பவே ஓபிஎஸ் டிவியேட் ஆகி வேற ஒரு லைன்ல போய் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே அதுக்கு முன்னால பிரஸ் மீட்ல இவர் ஓபிஎஸ் ரொம்ப தெளிவாகவே சொன்னார், விஜய் போய்கொண்டு இருக்கிற பாதை சரியாகப்படுகிறது, அவருக்கு என்னுடைய தார்மீக ஆதரவு உண்டு அப்படின்னாரு. விஜய் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் தன்னுடைய மாநில மாநாட்டில், பிஜேபி கொள்கை எதிரி, டிஎம்கே அரசியல் எதிரி. பிஜேபியை கொள்கை எதிரி என்று சொன்ன விஜய் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறார், அவருக்கு என்னுடைய தார்மீக ஆதரவு உண்டுன்னு ஓபிஎஸ் சொன்னார். சொல்றப்ப அவர் லைன் மாறிட்டார்னு அர்த்தம். நேற்றைக்கு வரைக்கும் பிஜேபியில எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், மோடியை தெரியும், அது தெரியும் சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமா பொலிட்டிக்கல் சர்வைவலை நடத்தி கொண்டு வந்தவர் ஓபிஎஸ். இன்னைக்கு திடீர்னு பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்ன விஜயை பாராட்ட தொடங்குகிறார்னா அப்பவே அவர் டிவேட் ஆயிட்டார்னு அர்த்தம். ஆனால் இவர் என்னைக்குல டிவேட் ஆற அந்த நொடிய பிஜேபி தலைமைக்கு இவர் தள்ளி போகிறார், விலகி போகிறார்ங்கிறது தெரியும். அவர்கள் தமிழ்நாட்டை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. இல்ல இப்ப டிஎம்கேவோட நெக்ஸஸா இருக்காரு அப்படிங்கறதோ இன்னைக்கு காலையில நடைபயிற்சியின் போது நடந்த சந்திப்பும் கோஇன்சிடென்ஸ். அதான் சொல்றேன், உண்மைதான். அப்போ அதான் சொன்னேன், அன்னைக்கு அமித்ஷா சொன்னதாக நான் சொன்னது இன்னைக்கு மெய்யாகி இருக்கிறது. இல்ல இப்ப ஒரு நேரெதிர் துருவமாக இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அவருடைய உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் நேர் எதிரான திமுகவோடு எப்படி உறவு பாராட்ட முடியும்? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தொண்டர்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இப்ப இவர் சந்திச்சிருக்க, அதாவது உறவு பாராட்ட, இதுதான் ஓபிஎஸ் அசலான முகம், இதுதான் ஓபிஎஸ் அசலான முகம். இப்ப நீங்க எடப்பாடி மேல என்ன விமர்சனம் வேணாலும் வைக்கலாம் சார், எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது டிஎம்கே அலையன்ஸ் வைப்பாரா? ஆனா இவரால முடியும். இதுதான் ஓபிஎஸ் அசலான முகம். இன்னைக்கு அத சொல்றேன், கொள்கை எதிரின்னு பிஜேபியை அடையாளப்படுத்துகிறார் யாரு? விஜய். அந்த விஜயோட அவர் நெருக்கமா இருக்கார். விஜய் போகிற பாதை சரி, அவருக்கு என் தார்மீக ஆதரவு உண்டுன்னு சொன்னார். அந்த பிரஸ் மீட் கொள்கை எதிரியா சொல்லப்படுற பாஜகவும் கூட்டணியில் இருக்கிற அதிமுகவும் விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாங்களே கூட்டணிக்கு, திமுகவுக்கு எதிராக இணைக்கு இருக்கணும்னா எல்லாரும் ஓரணியில வாங்க அப்படிங்கிற அழைப்பை விஜய். எனக்கு தெரிய எல்லாரும் ஓரணியில், திமுக எதிர்ப்பு சக்திகள் அத்தனையும் ஓரணியில இருக்கணும்னு சொன்னாங்களே ஒழிய ஸ்பெசிபிக்கா விஜய் வரணும் யாருமே சொல்லல. இப்ப ஸ்பெசிபிக்கா ஓபிஎஸ் விஜய் பேரையே சொன்னது போல கட்சியினுடைய பெயரை குறிப்பிட்டு கூட்டணிக்கு வருவார்களா அப்படின்னு கேட்டா இல்லன்னு மறுக்கல. அதுக்கான வாய்ப்பு. அதே நேரத்துல விஜய் வரணும்னு அவர் சொல்லலே இல்ல. திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஓரணியில் தரணும். இது என்ன மாதிரியான ஒரு ஐடியா அப்படின்னா, இதுக்கு முன்னால இந்திரா காந்தியை வீழ்த்தணும் அப்படிங்கிறப்போ வேறுபட்ட கருத்து கொண்ட அத்தனை பேரும் ஒரு கட்சியாக சேருவோம்னு சொல்லிட்டு சோசியலிஸ்ட், வாஜ்பாய் எல்லாருமே சேர்த்து ஜனதான ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல. இப்ப சோசியலிஸ்ட் சந்திரசேகரும் அதுல இருந்தாரு, அதே நேரத்துல அடல் பிஹாரி வாஜ்பாயும் இருந்தாரு. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கினாங்கல்ல, ஒரு காமன் காசுக்காக. அதனால ஒரு காமன் காசுக்காக அது சொன்னது. ஆனா இவர் நேற்றுக்கு வரைக்கும் பிஜேபியில அவரை தெரியும் இவரை தெரியும் சொல்லிட்டு தான் ரொம்ப நெருக்கமான, ரொம்ப டெல்லிக்கு நெருக்கங்கிற மாதிரி சும்மா ஒரு தோற்றத்தை உருவாக்கி, நானா உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா காலத்திலையும் அவருடைய தோற்றத்தை நான் அம்பலப்படுத்திட்டு வந்திருக்கேன். இவருக்கு யாரையுமே ஒழுங்கா தெரியாது அப்படின்னு. இதுக்கு முன்னால உங்களுக்கு நல்லா நினைவுல இருக்கும், ஒரு தடவை நிர்மலா சீதாராமன் அவரை சந்திக்க போய் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு ஆபீஸ் வரைக்கும் வந்தவரையே சந்திக்காமல் நீங்க திரும்ப போங்க நிர்மலா சீதாராமன் ஓபிஎஸ் அனுப்பிச்சு விட்டேன். அவர் சென்னை விமான நிலையத்துக்கு எதையும் தாண்டும் இதய வேண்டும், அதை எங்கள் அண்ணா கற்று தந்திருக்க கண்ணீர் மல்க சொல்லிட்டு போனார். அன்னைக்கே டெல்லியில இவருக்கான மரியாதை இவ்வளவுதான். இவர் ஒரு மற்றவர்கள் நம்ப வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்து கொண்டு இருந்தார். இன்னைக்கு அந்த தோற்றம் உடைந்து விட்டது, பபிள் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறார். யார் ஓபிஎஸ்ங்கிறதுக்கு பதில் கிடைத்திருக்கிறார். மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. தொடர்ந்து அந்த செய்தியாளர் சந்திப்பின் காட்சிகளை பார்க்கலாம். எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது.
அன்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக திரு ஓ பன்னீர்செல்வம் இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அறிவித்திருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தற்போது என்னவாக இருக்கிறது? பாலா, நிறைய பத்திரிகையாளர்கள் அதே போல விமர்சகர்கள் எல்லோருடைய கருத்தையும் கேட்டோம். அதே போல பாஜக உள்ளிட்ட கட்சியினருடைய கருத்தெல்லாம் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இந்த முடிவுக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டார் அப்படிங்கறத அவரோட இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அவராக கூட எடுக்கல, இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஏன் அந்த முடிவுக்கு வர்றதுங்கிறத நம்ம பலரும் சொல்ல கேட்டிருப்போம். இது இந்த சமீபத்திய பிரதமருடைய தமிழ்நாடு விசிட்ல அவருக்கு சந்திப்புக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் அது ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்தாலும், அதுக்கு முன்னதாகவே அதிமுகவோடு கூட்டணி அறிவிப்பு அப்படிங்கறத திரு அமித்ஷா அவர்கள் சென்னை அறிவித்த போதும் அது திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்போ அல்லது அவரை சந்திப்பதற்கான நேரமோ ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறதும், அதுக்கு பிறகு அவர் முதல் முறையா அப்பதான் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. அமித்ஷா சந்திப்பு நடக்கவில்லை அல்லது எங்களோடு எதுவும் பேசல அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அல்லது நேரடியா செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்னார். அதுதான் முதல் அதிருப்தியாக இருந்தது. ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுடைய தலைவராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலிருந்து அதுக்கு பிறகான அவருடைய மறைவுக்கு பிறகு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு திரு பாஜக வழிகாட்டுதல் அல்லது அவருடைய அவர் எடுத்த முடிவுகள் அத்தனையிலையும் அவர் பாஜகவோடு நட்பு சக்தியாகத்தான் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னை இப்படி ஏன் பாஜக நிராகரிக்கிறதுங்கிற இடத்துல இருந்துதான் இந்த முடிவுகளுக்கு அவர் வருகிறார். இந்த சந்திப்பிலையும் வரும்போதும் அவங்க தரப்புல பேசுறதுல திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கூறுவதுங்கிறது தூத்துக்குடி அல்லது திருச்சியில சந்திப்பதற்கான வாய்ப்பு, சந்திப்பதும் கூட தனிப்பட்ட சந்திப்பாக கேட்கல, வரவேற்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பதாகத்தான் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. கடிதம் வெளியில எல்லோருக்கும் வந்தது, அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அந்த வாய்ப்பை மறுப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கொடுத்த அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அப்படி என்றால் அது இன்னும் கூடுதலாக இவர்களுக்கான ஒரு நெருக்கடி உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு ஜி.கே. வாசன் சந்திக்கிறார். அதே திருச்சி விமான நிலையத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியினுடைய தலைவராக அவர் சந்திக்கிறாரு. அதே போல திரு ஜி.கே. வாசன் சந்திக்கிறாரு. திரு ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து அப்ப கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்கிற இடத்துல இருந்து அவங்க இந்த முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிற ஒரு இடம்னு பாக்குறோம். இப்ப இவங்க இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு அடுத்ததா பார்த்தோம்னா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 4ஆம் தேதி அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் மதுரையில. அந்த மாநாட்டுக்கு முன்னதாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொன்னு இதுல நம்ம எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன். திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது அவருடைய அரசியலை தெரிந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா இப்போதும் கூட பாஜகவுடைய தலைவர்கள் அவரோடு தொடர்புல தான் இருக்கிறாங்க, பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இன்றைய எதிர்ப்பு முடிவு என்டிஏல இருந்து வெளியேறுவது, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது என்பதும் கூட ஒட்டுமொத்தமாக பாஜகவை அவர் எதிர்த்து வெளியேறுகிறார் என்றும் கூட நாம எடுத்துக்க முடியாது. இப்ப ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டியிட்டவர்கள் பாஜகவோட போட்டியிட்டதுல பாமக வெளியில் தான் இருக்கிறது. இன்னும் அவங்க ஒரு இறுதி முடிவை எடுக்கல. தேர்தல் நெருக்கத்துலதான் அவங்க இறுதி முடிவை அறிவிப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நட்பு கட்சியாக இருந்தாலும் கூட்டணி என்கிற முடிவை இன்னும் அறிவிக்கல. அதே நிலைப்பாட்டை திரு ஓ பன்னீர்செல்வமும் எடுக்கிறார், அவருடைய ஆதரவாளர்கள் எடுக்கிறாங்க.
அவர்கள் தரப்புல சொல்லக்கூடியது என்னன்னா, அதிமுகல நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இணைந்து செயல்பட தயாரா இருக்கிறோம்னு சொன்ன பிறகும் எங்களுக்கு அப்படியான எந்த ஒரு முடிவையும் அதிமுக எடுக்காத போது வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வராங்க. தனி கட்சி என்பது தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. ஏன்னா வழக்குகள் நிலுவையில் இருக்கு, இன்னும் தேர்தல் ஆணையத்தினுடைய விஷயங்கள் இருக்கிறதுனால தனி கட்சி என்பதாகவும் அவங்க போக போறதில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பனா வைக்கிறது அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு 3-4 ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க நம்ம செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் மூத்த பத்திரிகையாளர் சொன்ன எல்லா விஷயமா எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து எந்த இறுதி முடிவையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல தான் இருப்பாரு. ஒரே முடிவு உறுதியான முடிவா எடுக்க வேண்டியதுங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது. ஏன்னா அங்க எந்த விதமான என்கேஜ்மெண்ட்டும் இல்லாத போது மீண்டும் மீண்டும் அதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அல்லது அதுக்கான ஒரு சந்திப்புக்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் நடக்காத போது அங்கே இருப்பதுங்கிறது அவருக்கு உடன் இருப்பவர்கள், அதே போல அந்த தென் மாவட்டத்தை சார்ந்த மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அல்லது அவரிடம் நிறைய பேசியதுல இருந்து அந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் போல. ஆனால் அடுத்த நடவடிக்கை என்பது செப்டம்பர் 4 அவங்களுடைய மாநில மாநாடு வச்சிருக்காங்க. அந்த மாநாட்டிற்கு முன்னதாக, அந்த மதுரை மாநாட்டிற்கு முன்னதாக ஒரு இறுதி வடிவம் பெறும் அப்படிங்கிற இடத்துல இருந்தா இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் களம் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது, பலமுனை போட்டியாக இருக்கிறது. பல கூட்டணிகள் அல்லது கட்சிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பலமுனையாக வரக்கூடிய தேர்தல்ங்கிறதுல இருந்தும் தங்களுக்கு என்ன வகையிலான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும், தேர்தல் அரசியல்ல நாமளும் அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற இடத்திற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார் அப்படின்னு தான் இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல அடிப்படையில பாஜகவையும் கூட அவர் ரூல் அவுட் பண்ணிட்டாருன்னு நாம பார்க்க முடியாது. மீண்டும் ஒருவேளை அது டிசம்பர் அல்லது ஜனவரிக்கு பிறகான முடிவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு முதலமைச்சரை காலையில அவங்க நடைபயிற்சியின் போது சந்தித்தது, மீண்டும் கூட உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்கு சந்திப்புகள் நடக்கலாம். ஆனால் கூட்டணி என்பதாக நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு எப்போதும் எடுப்பதற்கான சூழல் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல சொல்றாங்க. ஏன்னா அதிமுகவில் எம்ஜிஆர் அவருடைய, ஜெயலலிதா அவர்களுடைய வழித்தோன்றர்களாக நாங்கள் தான் இருக்கிறோம்ங்கிறது தான் திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கிளைமும். இன்னைக்கு காலையில திரு கடம்பூர் ராஜுக்கான அந்த கண்டன அறிக்கை அவர் கொடுத்திருப்பதும் கூட அதை முன்வைத்துதான். எனவே இதுதான் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ். இப்போதைய முடிவு என்பது ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்னு தன்னை யாரும் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அதுதான் அதுல அடிப்படையாக நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய புரிதல். பாலா, டிடிவி தினகரன் விஜய் தலைமையில் ஒரு 3வது அணி அமையும் அப்படின்னு பேசினதும், திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜயோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஓ பன்னீர்செல்வத்தை தாவேக்காவை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிச்சயமா எந்த ஒரு கூட்டணியுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. வாய்ப்புகள் இங்க அதிகம்னு சொல்ல முடியும். திரு விஜய் அவர்களோடு இணைவதற்கோ அல்லது ஒரு அணி கட்டமைப்பதோ இதற்கான என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க நிச்சயமா பார்க்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்புல இருந்தும் தாவேகா தரப்புல இருந்தும் அதற்கான எதிர்வினைகள் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு தெரிந்து தாவேகாவிலிருந்து நாம தாவேகால திரு விஜய் அவர்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கான நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு பேசும்போது அவரும் எந்த முடிவையும் நிச்சயமாக டிசம்பர் வரை எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் தெரியுது. கூட்டணி விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பதான் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை, அதே போல மக்களை சந்திப்பது, மாநாடுகள், அடுத்தடுத்த சந்திப்பு அப்படின்னு திட்டமிடலாம் வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய அந்த மற்ற ஊர்களுக்கு, கோவைக்கு சென்று வந்தது போல மற்ற ஊர்களுக்கு சென்று வந்த பிறகு, மக்களை சந்தித்து வந்த பிறகு டிசம்பர் அல்லது ஜனவரியில ஒரு இறுதி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் திரு விஜயனுடைய முடிவாக இருக்கு. ஆனால் அது வரைக்கும் ஒரு தோழமையான அல்லது நட்பான ஒரு இணக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் இப்போதே கூட்டணி என்கிற அளவுக்கெல்லாம் அவர் எந்த முடிவையும் அறிவிக்க மாட்டார். திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து நேரடியா பேசினாலோ, ஏன்னா திரு எடப்பாடி தரப்புல இருந்தோ அல்லது அதிமுக தரப்பிலிருந்து இன்னும் நட்பாகத்தான் விஜயை பாக்குறாங்க. அதுவும் நம்ம கவனத்தில் எடுக்கணும். அதே போல பாஜகவும் கூட திரு விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் எங்கேயும் போகல. எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் எல்லாருமே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஆனால் விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி என்பதை ஓ பன்னீர்செல்வம் அணி ஒரு வாய்ப்பாகவும் நிச்சயமா பார்ப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு அணி, அதுல திரு டிடிவி தினகரனோ பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், நீங்க சொன்னது போல திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜய் அவர்களுடைய களத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கூடுதலான வரவேற்பு என்பதை மையப்படுத்தி அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். அதிமுகவை விட அவருக்கு ஆதரவு இருக்கு என்பதாக அவர் ஒரு அரசியல் கருத்தை முன்வைக்கிறாரு. எனவே அதை நோக்கிய அவர்களுடைய நகர்வுகளும் இருக்கும். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும்
டிசம்பருக்கு முன்னதாக அவர் எந்த விதமான கூட்டணி என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் அவர் அறிவிக்க மாட்டார். நட்பாக இருப்பார். அதிலிருந்து வேணா நம்ம அரசியலா சில கருத்துக்களை புரிஞ்சுக்கலாமே தவிர முன்கூட்டியே எந்த முடிவுகளும் வரும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஆப்ஷன்ஸை ஓப்பனா வைக்கிறார் ஓபிஎஸ். அதே போல நான் உங்களோட நட்பா இருக்கிறேன், நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிக்சரையும் அவர் டோட்டலா மாத்த விரும்புறாரு. பாஜக என்ன சொன்னாலும் செய்கிறேங்கிற இடத்துல நான் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வராரு. அந்த கண்டனம் அறிச்சதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். நேற்றுக்கு சர்வசிக்ஷா அபியான் அந்த அதுக்கான கல்விக்கான நிதி ஒதுக்கப்படாததை கண்டிக்கிறார். அதுல இருந்தே அவருடைய அந்த பயணம்ங்கிறது என்டிஏல இருந்து கொஞ்சம் விலகி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதும் தனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் அவர் நகர்கிறார் அப்படிங்கிறது தான் பாலா அதுல செய்தி.